இப்படி மண்ணு பறக்கும் பாருங்க காத்துல, மக்கள் கூட்டம் ஓடுற அந்த ஓட்டத்துல, அந்த மாதிரி ஒரு எழுச்சியான ஒரு தலைவன். நடிகனை பார்க்க கூட்டம் வருவாங்க. பைத்தியக்கார நடிகை எந்த நடிகனை பார்க்கறா இவ்வளவு பேர் கூட்டம் வரும்? எனக்கு புரியலையே. 10 கிலோமீட்டர் தாண்டி அவன் நடந்து வருவானா? இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு டிவி, இவ்வளவு மீடியால இவ்வளவு தாண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவானா? சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு எவனும் வர மாட்டேன்றான். டூ வீலர் எடுப்பானா சார்? இவர் வராரு விஜய் கூட்டம், இவர் பேசுறாருன்னா டூ வீலர் தான், ஆயிரக்கணக்கான டூ வீலர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வரான், பார்க்க வரான் அவரை பார்க்க. அதனாலதான் இவங்க அப்படியே நடுங்கி ஒட்டிங்கி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஸ்டாலின் விஜயை பார்த்து ரொம்ப அச்சப்படுறார். உப்பாண்டவனே விசில் உதவனான்றிய கொள்ளையடிப்பதும் திருடுவதும் ஊர் பணத்தை கொள்ளையடித்து வீட்டு உலையில போடுறதும் ஊரா தாலி அறுப்பதும் இதெல்லாம் தான் அனுபவம்னா அந்த அனுபவம் எனக்கு தேவையில்லடான்ற. புன்று சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது, கட்டிக்கிறதுக்கு துணி கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனா அரசியலுக்கு வரீங்க, எப்படிடா நீங்க எல்லாம் இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறீங்க? எப்படி சம்பாதிக்கிறீங்க? அமைச்சர் நேரு சொல்றாரு, ஏதோ நாங்க 1-2 செஞ்சிருப்போம். பொன்முடி சொல்றாரு, நாங்க செய்யணும் சொல்லல, செஞ்சிருப்போம். எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு எல்லாம்! யார் கொடுத்த தைரியம் அது? தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் உனக்கு சாதகமான பதில சொல்லல, குழப்பத்துல இருக்கிற, பயத்துல இருக்கிற. 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை சொல்லிட்டு சொல்றாரு, கை சூரியனை மறைக்க முடியாதுன்றாரு. அப்போ ஏதோ உள்ளடி வேலை அங்க பெருசா நடக்குதுன்னு தெரியுது. யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, விஜய் எக்ஸ்பிரஸ் புறப்படுது. ஏறவன் ஏறிக்கும். இந்த வண்டி தேர்தல்ல சேஞ்சாஜி கோட்டை கொத்தளத்துல கொடியேற்ற போகுது. தேர்தலுக்கு இன்னும் பல கோடி சொல்றாரு பாரு விஜய். வண்டி வண்டியா கொட்டுவானுங்க, கொட்டுவாங்க, வாங்கிக்கங்க, அந்த பணத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கின்னு அவனுங்க காது கிழிற வரையில அந்த 6000 சம்பளம் வாங்குற அந்த சத்துணவு தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. இந்த 5000 அவங்களுக்கு கிடையாது, மாதம் 1000 அவங்களுக்கு கிடையாது. ஏன் இல்ல, ஏன் கிடையாது? அவங்க அரசு ஊழியர்களாம். 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அரசு ஊழியர், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் ஊழியர் அரசு ஊழியரா? விஜய நீ எப்ப நீ பேசிக்கினே இருக்கிறியோ அப்பவே உளவுத்துறை ரிப்போர்ட் படி அவர் எங்க இருக்கிறார். நீ விசில ஊதக்கூடாதுன்னு சொல்ல அப்ப விசில் தமிழ்நாடு பூரா ஊத்துறானா சார்? இந்தியாவிலே இப்படி நடந்தது கிடையாது சார். தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது அந்த தேர்வு ரத்து என்கிற செய்தி இந்திய வரலாற்றிலே போனது கிடையாது. இப்ப சத்துணவு பணியாளர் போராடுறான். சத்துணவு பணியாளர் சம்பளம் என்ன மாசம்? அவங்களுக்கு 6000 ரூபாய் சார். 6000 ரூபாய் 7000 ரூபாய் தான் சம்பளம். நிதி இல்லைன்றாங்க சார். அவங்க 6000 7000 சம்பளம் சார். அவங்க சம்பளம். அவங்க எல்லாம் யாரு சத்துணவு வேலை செய்யறவங்க? அவங்க கஷ்டப்படுறவங்க, இல்லாதவங்க, விதவை தாய்மார்கள், ஆதரவற்றவர்கள், இவங்க எல்லாம் தான் அந்த வேலையை செய்யறாங்க. 6000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளத்துல அவங்க என்ன எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி வாழ்வாங்க? நீ என்ன சொன்ன போல தேர்தல்ல அவங்களுக்கெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு என்னையா சம்பளம் ஒரு 15700 18000 கொடுக்குறோன்னு சொன்னியா இல்லையா? ஏன் ஒரு 18000 20000 சம்பளம் கொடுக்குறோன்னு சொன்னியா? கொடுத்தியா? அவங்க 10 நாளா போராடி இருக்கிறாங்க, கொடுக்க முடிஞ்சதா உன்னால? அந்த 6000 சம்பளம் வாங்குற அந்த சத்துணவு தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. இந்த 5000 அவங்களுக்கு கிடையாது, மாதம் 1000 அவங்களுக்கு கிடையாது. ஏன் இல்ல, ஏன் கிடையாது? அவங்க அரசு ஊழியர்களாம். 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அரசு ஊழியர், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் ஊழியர்களும் அரசு ஊழியரா? அவங்களுக்கு கிடையாது. அவங்க விதவை தாய்மார்களா இருந்தாலும் விதவைகளுக்கான மாசம் கிடைக்கிறது 1200 அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அரசு ஊழியர். அவங்க எதுக்கு இந்த 6000 கஷ்டப்படுறது? இதை விட்டுட்டு போய் பேசாத இந்த 1600 1000 சேர்த்து 2500 வாங்கி போயிடலாமே, வேலை வெட்டி அழகா செஞ்சு ஒரு வீட்டுல 10 10 தேய்ச்சிட்டு போயிடலாமே. நீ தானே சொன்ன 15000 கொடுக்குறோம் 20000 கொடுக்குறோம் சொன்னியா இல்ல? போன தேர்தல்ல 10 நாளா போராடுறாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்கல, எதை பத்தியும் பேசல. நாங்க கொடுத்துட்டோம், சாதிச்சுட்டோம். நீ என்ன சொன்ன போன தேர்தல்ல? நாங்கள் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவோம் சொன்னியா இல்லையா? பெண்களுக்கு 28 மாசம் கொடுத்தியா? நீங்க ஆட்சிக்கு 28 மாசம் கொடுத்தீங்களா? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு மொத்தம் 60 மாசம். புரியுதா தம்பி? 60 மாசம். 60 மாசத்துல கிட்டத்தட்ட 30 மாசம் நீ பணம் கொடுக்கல. 30000 ரூபாய் லாஸ். 30000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு, முதல்ல அனைத்து பெண்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு அப்புறம் மீதம் தேர்தல் வருவே ஒரு 3-4 மாசமா இன்னும் கொஞ்சம் பெண்களை சேர்த்து வச்சு கொடுத்து, இதெல்லாம் என்ன வேலை இது? இதெல்லாம் இவங்க 5000 கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே மக்கள் கண்ணை மூடிக்கின்னு போய் உதயசூரியன் ஓட்டு போட்டுருவாங்களா? காங்கிரஸ் உனக்கு சாதகமான பதில சொல்லல, குழப்பத்துல இருக்கிற, பயத்துல இருக்கிற. இன்னைக்கு கூட ரகுபதி சொல்றாரு, 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை சொல்லிட்டு சொல்றாரு, கை சூரியனை மறைக்க முடியாதுன்றார். கை சூரியனை மறைக்க முடியாதுன்றார். அப்போ ஏதோ உள்ளடி வேலை அங்க பெருசா நடக்குதுன்னு தெரியுது.
நடந்தா நடக்குது, நடக்கலாம் போகுது. யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, விஜய் எக்ஸ்பிரஸ் புறப்படுது. ஏறவன் ஏறிக்கோ, ஏறாதவன் ஒதுங்கி நில்லு. இந்த வண்டி தேர்தலில் சேஞ்சாதி கோட்டை கொத்தளத்துல கொடியாத்த போகுது. இது ஸ்ட்ரைட்டா சேஞ்சாதி கோட்டைக்கு தான் போகுது. இதுல ஏறவன் ஏறிக்கும். இதை தெளிவா சொல்றோம், புரியுது? ஏன்னா மக்களுக்கான ஒரு தலைவன், மக்கள் தலைவன், மாஸ் லீடர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவர் தான். ஒரு காலத்துல புரட்சி தலைவர் இருந்தாரு, மாஸ் லீடர். புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, மாஸ் லீடர். கலைஞருக்கு கூட்டம் கூடும் அவர் பேச்சை கேட்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இவங்க வராங்கன்னா இவங்களுக்கு ஸ்நாக்ஸ், மிக்சரு, முறுக்கு, பிஸ்கட் பாக்கெட்டு, கேக்கு, இன்னும் எல்லாத்தையும் வச்சு இன்னும் இப்படியே இவங்களை விட்டீங்கன்னா கட்டிலுங்க போட்டுருவாங்க. ஃபுல்லா ஒரு 50,000 1 லட்சம் கட்டில் அதெல்லாம் ரெடி பண்ணி இறக்க முடியல. அவங்களா ஃபுல்லா கட்டில் போட்டு படுத்துங்க எல்லாரும். ஆளுக்கு ஒரு ஏர் கூலர் வச்சிடறான். ஏன்னா இதெல்லாம் இருந்து இவங்க பேச்ச கேட்க யாரும் தயாரா இல்லை. பழைய காலம் மீண்டும் வருகிறது. அவங்கள பார்க்க எப்படி மண்ணு பறக்கும் பாருங்க காத்துல, மக்கள் கூட்டம் ஓடுற அந்த ஓட்டத்துல. அந்த மாதிரி ஒரு எழுச்சியான ஒரு தலைவனை விஜய பார்க்கறாங்க. நடிகனை பார்க்க கூட்டம் வராங்க. பைத்தியக்கார நடிகை எந்த நடிகனை பார்க்கறா இவ்வளவு பேர் கூட்டம் வரான்? எனக்கு புரியலையே. 10 கிலோமீட்டர் தாண்டி அவன் நடந்து வருவான், பார்க்க வருவான். நடிகனை பார்க்க கூட்டம் வரும். அது அவன் இருக்கிற தெரு முனையில வந்தா, பக்கத்து தெருவுல வந்தா யாருன்னா அப்படி வருவான், நிப்பான், பார்ப்பான். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி நடந்து இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு டிவி, இவ்வளவு மீடியால இவ்வளவு தாண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவானா? சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு எவனும் வர மாட்டேன்றான். இன்னைக்கு இருக்கிற காலம் ரிசப்ஷனுக்கு வந்தா காலையில கல்யாணத்துக்கு வர மாட்டேன்றான். டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்றான். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரானா? ஒரு கூட்டம் நடக்குதுன்னா 2 வீலர் எடுத்து வரான், பொண்டாட்டி பிள்ளைங்களோட 2 வீலர் எடுத்து வரான். சார் இவர் வராரு விஜய் கூட்டம், இவர் பேசுறாருன்னா நீ யாருன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் பாத்தீங்கன்னா கேமராவை தூக்கினான்னா அப்படியே பஸ், வேனு, லாரி அந்த மாதிரி கூட்டத்தை எடுத்துன்னு வருவாங்க. இவருக்கு வர கூட்டத்தை காட்டுறான் 2 வீலர் தான். ஆயிரக்கணக்கான 2 வீலர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வரான் சார். பார்க்க வரான், அவரை பார்க்க. அதனால தான் இவங்க அப்படியே நடுங்கி ஒட்டிங்கி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸ்டாலின் விஜயை பார்த்து ரொம்ப அச்சப்படுறார். குப்பான்றவனே விசில் உதவனான்றிய. அப்போ இது உன்னுடைய பயம் தெரியுதுல. விசில் ஊதாத, அந்த சத்தமே கேட்கக்கூடாது. விசில் சத்தத்தை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ விசில் நீ எல்லாரையும் பிடிச்சா கிரவுண்ட்ல விசில் பிடிங்கன்னா வாயில விரல் வச்சு அடிக்க போறான். அவன் விரல பிடிச்சி வச்சிங்கன்னா உன் விரல எடுத்து வாயில வச்சு அடிப்பான். ஏமாதின்னு இவன் விரல எடுத்து உன் வாயில வச்சு அடிக்க சொல்லுவான். அதெல்லாம் எங்க ஆளுங்க எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நீ எதை எப்படி செய்தாலும் சரி, எவ்வளவு தடையை ஏற்படுத்தினாலும் சரி, மாஸ். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சு, அதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு. அனுபவம் இல்ல அப்படின்னு. கொள்ளையடிக்கிற அனுபவம், அதுதான் அனுபவம். கொள்ளையடிப்பதும், திருடுவதும், ஊர் பணத்தை கொள்ளையடித்து வீட்டு உலையில போடுறதும், ஊரா தாலி அறுப்பதும், இதெல்லாம் தான் அனுபவம்னா அந்த அனுபவம் எனக்கு தேவையில்லடான்ற, தேவையில்லைன்றார். ஏன்டா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறீங்க? சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது, கட்டிக்கிறதுக்கு துணி கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனா அரசியலுக்கு வரீங்க. எப்படிடா நீங்க இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறீங்க? எப்படி சம்பாதிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சைக்கிளுக்கு கதி இல்லாத வரீங்க, பார்த்தா 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார்ல போறீங்க, 1 கோடி ரூபாய் கார்ல போறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்தது? அந்த தொழில் ரகசியம் தான். என்ன காலம் பூரா உழைக்கிறான்டா, காலம் பூரா கஷ்டப்படுறான்டா, அவனால முன்னுக்கு வர முடியலடா. நீங்க எப்படிடா முன்னுக்கு வரீங்க? எப்படி வரீங்க? மக்கள் பண்றதுல கொள்ளடிக்கிறீங்க. இந்த நிலைமை மாறும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருகிற போது இந்த அத்தனை நிலையம் மாறும். இந்த ஊழல் பெருச்சாலைகள் அத்தனை பேரும் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமா இவங்க கொள்ளடிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கிறான், பல கோடி சொத்து, 10 வீடு வச்சிருக்கிறான். ஒரு கவுன்சிலர் பப்ளிக் அப்பெல்லாம் வெக்கப்படுவான் பணத்தை வாங்குறதுக்கு. நீ பப்ளிக் பேசுறான், பாத்தியா அவன் 10 வீடு வாங்கிட்டான், 5 வீடு வாங்கிட்டான், அந்த வீடு இவன் தான் வாங்கிட்டான், இந்த வீடு இவன் தான் வாங்கிட்டான். எங்கெந்திரா வருது உங்களுக்கு இந்த பணம்? இது நேரு சொல்றாரு ஒரு பேட்டியில, அமைச்சர் நேரு சொல்றாரு, ஏதோ நாங்க 1 2 செஞ்சிருப்போம். பொன்முடி சொல்றாரு, நாங்க செய்யணும் சொல்லல, செஞ்சிருப்போம். எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு எல்லாம்! யார் கொடுத்த தைரியம் அது? ஏதோ நாங்க செஞ்சிருப்போம் சொல்றது எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிருக்கிறீங்க. நம்ம எது ஒன்னாலும் செய்யலாம், இவங்க பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படி நினைக்கிறீங்க. நீங்க தேர்தலுக்கு இன்னும் பல பல கோடி சொல்றாரு பாரு விஜய். வண்டி வண்டியா கொட்டுவானுங்க, கொட்டுவாங்க. வாங்கிக்கங்க, அந்த பணத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கின்னு
அவனுங்க காது கிழிற வரையில விசில் அடிங்க. அதே மாதிரி அந்த பேச்சு ரொம்ப முக்கியமானது வந்து நீங்க ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா இல்ல உங்களுக்காக வந்து இந்த விஜய் நம்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அது வந்து ஜெயலலிதா அந்த மாதிரி சொல்லுவாங்க, லேடியான்னு கேட்பாங்க, செய்வீர்களான்னு. சோ அதே பாணியத்தில் விஜய் அவர்கள் மக்கள் ஆர்ப்பரிக்கிறானே உன்னதான் நம்புறோம். தீய சக்தியா தூய சக்தியா தெளிவா கேட்கிறாருல. அவரு பிஜேபி கூட்டணி பெருசா இருக்குல்ல, அவர் சொல்லிட்டாரு ஏடிஎம் கூட்டணி கிடையாது, அது பிஜேபி கூட்டணி. அது ஏடிஎம் கூட்டணினா ஒரு டிடி துறைவனுக்கு தினகரன் போய் யாரை பார்த்திருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி தானே பார்த்திருக்கணும். அவர் போய் பியூஷ் கோயலை பார்த்து இந்த கூட்டணியில சேர்றாரு. இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, அவங்க வந்து டெல்லியில பேசினுக்கிறாங்க பிரேமலதா, அவங்க வந்து டெல்லி, நீ தானே கூட்டணி தலைமை, அவங்க யாருக்கிட்ட பேசணும்? அப்ப இதுல இருந்து அந்த கூட்டணிக்கு யார் தலைமை நம்மளுக்கு தெரியுது, புரியுதுங்களா? அவங்க யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லல, இதுவரையில சொல்லல, புரியுதுங்களா? இது வந்து என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. ஆக இவர் ஏடிஎம்கே வந்து அங்க போய் செட்டில் ஆயிடுச்சு, அது பிஜேபி கூட்டணி, அதனால அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அது தெளிவா சொல்றாரு விஜய், இருட்டுல நான் கல்லறி முடியாதுன்றாரு. ஆளே இல்ல பெல்லு வடிவல் சொல்றாரு, அந்த மாதிரிதான். எதுக்கு தேவையில்லாத, புரியுதுங்களா? ஆளே இல்ல எதுக்கு பெல்லு? அதை விடு. திமுகவா தாவேகாவா, தூய சக்தியா தீய சக்தியா, இதை தீர்மானிக்கிற நாள் தான் வருகிற சட்டமன்ற தேர்தல். சார் 30% வாக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, எதன் அடிப்படையில் சார் அப்படி சொல்றாரு? மக்கள் எழுச்சி தான். இல்ல சார், இன்னும் ஒரு தேர்தல கூட அவங்க நிக்கல இல்ல சார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் சார் பதம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அது பார்க்கும் போதே தெரியும், இவன் சும்மா வந்தவனா, இவன் நம்மள நேசிக்கிறானா, இவன் சும்மா கை காட்டிட்டு போயிடுவானா, அதெல்லாம் தெரியும். இப்ப நான் வந்து இத்தனை ஆண்டுகளா கிட்டத்தட்ட 30-30 ஆண்டு கிட்ட நான் அரசியல் இருக்கிறேன், எங்களுக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் தெரியும். இவன் சும்மா ஓட்டு கேட்க போகும்போது பால்கல்ல மேடியில் இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க அவங்களுடைய முகங்கள், அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதெல்லாம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எழுச்சி இவர்கிட்ட, அந்த எழுச்சின்றது எல்லாருக்கிட்ட தெரியும், புரியுதுங்களா? நான் தான் சொல்றேன், விஜயை நீ எப்ப நீ பேசிக்கினே இருக்கிறியோ அப்பவே உளவுத்துறை ரிப்போர்ட் படி அவர் எங்கேயோ இருக்கிறார். நீ விசிலே ஊதக்கூடாதுன்னு சொல்ல அப்ப விசில் தமிழ்நாடு பூரா ஊதுறான்னு அர்த்தம். ஏகப்பட்ட விசில் ஊதினுக்கிறான் ஒரு முதலமைச்சர், அவங்களே முடிவெடுத்து சொல்றாங்க யாரும் விசில் ஊதாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெரியுது, சரிங்களா? அப்போ எல்லாமே சார் உனக்கு நிர்வாக வசதியே இல்லைன்னு தானே சார் அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு தேர்வு நடத்த முடியுதா உன்னால? ஒரு டிஎன்பிசி தேர்வு அதை எழுத முடியுதா? அதை எழுத முடியுதா? அந்த குரூப் 2 குரூப் 2A இதெல்லாம் அதை நடத்த முடியுதா? அவன் எவ்வளவு கனவுகளோட வரான். தமிழ்நாடு பூரா தேர்வு எழுதிக்கிறாங்க, சென்னையில குளறுபடி, இந்த சென்டருக்கு போனா அந்த சென்டருக்கு போன்றான், அந்த சென்டருக்கு போனா இந்த சென்டருக்கு போன்றான், இங்க குளறுபடி நடக்குது. ஆனா தமிழ்நாடு பூரா தேர்வு மையத்துல உட்கார்ந்து கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுன்னு, அப்பா நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் எழுதுறோம், எப்படி நம்ம பாஸ் பண்ணிடுவோம், நம்மளுக்கு வேலை கட்சின்ற சந்தோஷம் எழுதினுக்கிறான். அவன் தலையில போய் இடி விழுற மாதிரி தேர்வு ரத்துன்ற செய்தி எக்ஸாம் எழுதினுக்கும் போது வருது, எக்ஸாம் எழுதும் போது வருது. முன்னாடி போல செய்தி சென்னையில தான் பிரச்சனை, தமிழ்நாடு பூரா எழுதினுக்கிறான். தமிழ்நாடு முழுதும் தேர்வு ரத்துன்ற செய்தி எக்ஸாம் எழுதும் போது போதுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் சார்? சார் இந்தியாவிலேயே இப்படி நடந்தது கிடையாது சார். தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது அந்த தேர்வு ரத்து என்கிற செய்தி இந்திய வரலாற்றிலே போனது கிடையாது. என்ன நடவடிக்கை? அந்த டிஎன்பிசி அதிகாரி அவர் சண்முக சுந்தரத்தை நீங்க வந்து பணியிடை நீங்க காத்திருப்போர் பட்டியல வச்சிருந்தா சொன்னீங்க, அவர் தான் இந்த சீட்ல உட்கார்ந்து இந்த காலையில செய்தி வருது தினமலர்ல, அவர் தான் உட்கார்ந்து இப்ப அடுத்த எக்ஸாம் அவர் தான் பார்க்க போறாருன்றாங்க. யாருக்கிட்ட இந்த வேலையை பண்றீங்க நீங்க? ஒரு தேர்வை ஒழுங்கா நடத்த முடியல, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு திருக்குறளை சொல்ல தெரியல. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கற்க கசடர இது தெரியல உங்களுக்கு, ஒரு திருக்குறள் சொல்ல தெரியல, அப்புறம் நீ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். இவங்க எல்லாம் முடியும் சார், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் சார், எல்லாத்துக்கும் நிச்சயமாக வருகிற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு மகத்தான வெற்றியை இந்த மக்கள் தருவார்கள். விசில் சத்தம் விண்ணை முட்டும் அளவுக்கு எழும். இதுதான் கள நிலவரம். சார் அடுத்தடுத்து விஜய் அவரோட பிளான் என்னவா இருக்கும் சார்? சேலம் முடிச்சிட்டாரு, அடுத்தடுத்து அவருடைய பரப்புரைகள் எங்க இருக்க போது அதுக்கான அனுமதி போவார் சார். ஏன்னா அதை பத்தி தகவல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எஸ்ஓபி போட்டிருக்காங்க, அப்படிலாம் வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு தொடர்ந்து. ஏன்னா இன்னும் ஒரு 2 மாத காலம் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னும் போது மக்கள் சந்திப்பு தொடர்ந்து நடத்திட்டே வரணும் இல்ல சார்? இல்ல நடத்துவாங்க சார். இப்போ விஜய் வந்து வெளியே வரல, விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், ஏன்னா நீ அனுமதிச்சா தானே வெளியே வருவார். ஒண்ணு முதல் அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், இவ்வளவு மீடியா வளர்ந்து இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ஒரு சின்ன விஷயம் அவர் கூட்டம் நடத்த அனுமதிக்க மாட்டேன்ற, ரோட் ஷோ கிடையாது, பப்ளிக் மீட்டிங்க்கு அனுமதி கிடையாது. ஒரு 50,000 பேர் கூடுறான், ஒரு இடத்துல 50,000 பேர் பர்மிஷன் சேலத்துல கேட்டாங்க, 1008 கண்டிஷனை போடுற, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு அனுமதி வாங்குறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு ஒண்ணும் புரியல.
நல்லா தெரியுது காவல்துறை அனுமதிக்க மாட்டேங்குது, இந்த அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குது, அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் வந்து சென்னையில தானே இருக்கிறாரு. விஜய் எங்க இருக்கிறாரு? கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ஜப்பான், சைனான்னு உலக நாட்டுல எங்கன்னா சுத்தி இருக்கிறாரா? இல்ல எதனா ஒரு தீவுல போய் படுத்துன்னு இருக்கிறாரா? அவர் வீட்டுல சென்னையில தானே இருக்கிறாரு. நீ அனுமதி கொடுத்தாதானே வெளியே வந்து மக்களை பார்ப்பாரு. போலீஸ் அனுமதிச்சாதானே கூட்டம் பேச முடியும். 1008 கண்டிஷன் போட்டு அவருக்கு தொல்லை கொடுத்துனுக்கிறிய. புரியுதுங்களா? இப்ப காலம் மாறி போச்சு. எல்லாத்தையும் மக்கள் டிவில செய்தியில பாக்குறாங்க, உங்க இந்த யூடியூப் சேனல்ல பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, எல்லா விஷயம் தெரியுது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா ரொம்ப லேட்டா போகுது தேர்வு, 60-65 நாள் இருக்குது, அடுத்த வாரமா 10 நாள்லயே வந்தா எங்களுக்கு தான் தெரியுமா எந்த சின்னத்துல ஓட்டு போடணும்னு. தெளிவா இருக்கிறாங்கல்ல. வேட்பாளர் யாரும் தெரியும், விசில் சின்னம் தெரியும், அழகா போட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்க வராங்க இவங்க வரல அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? தெளிவா இருக்குது சார், களங்கள் வரும் தெளிவா இருக்குது சார். பல தகவல்களுக்காக தெரிவிச்சுங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.